ஸோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இஸ்மான். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வில்லேஜ் ஃபுட் ஏரியா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தோம்னா சிங்கார சென்னையில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ நல்ல பசி, கிட்டத்தட்ட மணி 2:30 மணி ஆச்சு. ஸோ அதனால் நம்ம மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றதுக்காக தான் நம்ம கிளம்ப போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் வரும் நம்ம அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு. ஸோ ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். ஒன்று, ரெண்டாவது ரொம்ப பசியாமல் இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது எந்த ஏரியானா சென்னையில் புளியந்தோப்பு அப்படின்றது தான் ஒரு ஃபேமஸான ஏரியா. ஸோ பிரியாணிக்கு சென்னை மிட் நைட்டில் நல்ல பேர் போன ஊர்னா அது புளியந்தோப்பு தான். அது எல்லாருமே சென்னையில் வாழக்கூடிய மக்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சென்னையில் இல்லாமல் வேறு ஊரில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு தடவை சென்னை வந்தீங்கன்னா மறக்காமல் மிட் நைட் பிரியாணி புளியந்தோப்பில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாம் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். कैरी बैग दो बड़ा वाला। भाई लेग पीस क्या रेट है? वो भाई ना पूछना नहीं है करना, तुम्हें खड़ा है 60 रुपये एक लेग पीस। लेग पीस हो रहा है இன்றைக்கி சைடிஷ்னு பார்த்தோம்னா அங்கே சட்னி கொடுக்குறாங்க. அந்த சட்னியில் வெங்காயம், பச்சை மிளகா, புளி எல்லாம் அரைச்சி நல்லா கெட்டியாக சட்னி பதத்தில் கொடுக்குறாங்க, நல்லா காரசாரமாக. அது கூட தயிர் சேர்த்தாத ஒரு ஆனியன் தராங்க. சரி வாங்க, இப்போ எல்லாமே எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள் நண்பர்களே, நல்லா பாஸ்மதி ரைஸில் சூப்பராக ஒரு அரிசியும் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதில் நல்லா பீஃபும் நல்லா வெந்து வந்துருக்குங்க. பாருங்களேன் பீஃபை பாருங்கள், அதை காட்டுறேன். அப்படியே பூவாக ஒரு பாருங்களேன், அப்படியே பீஃப் வந்திருக்கு. ஸோ நம்ம அது கூட நம்ம சிக்கனும் வாங்கியிருக்கோம். சிக்கன் பிரியாணி பாருங்கள், நல்ல ஒரு ஆள் சாப்பிட்லாம். அதே மாதிரி பீசஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 பீசஸ் இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது கூட நம்ம சைடிஷ்னு பார்த்தோம்னா பீஃப் சுக்கா வாங்கியிருக்கோம், நல்ல கிரேவியாக. இது போக சிக்கன் 65 வாங்கியிருக்கோம் பாருங்கள். அதில் ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டு வெளியே வந்த உடனே அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸோடு அப்படியே குல்ஃபி வச்சுருந்தாங்க. சரின்னு அப்படியே அந்த சாக்லேட்டில் டிப் பண்ணி கொடுத்து அதுக்கு மேலே அந்த ஒயிட் சாக்லேட்டை அப்படியே மேலால் டிசைன் பண்ணி கொடுத்து அப்படியே கையில் கொடுத்தாங்க பாருங்கள். அடடா, எடுத்து ஒரு கடி கடிச்சா வேறு லெவல். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, சூப்பரான முறையில் நம்ம பீஃப் பிரியாணி ஒன்று, சிக்கன் பிரியாணி, தவா கறி,
சிக்கன் 65 இது எல்லாமே வேறு லெவலில் சாப்பிட்டோம். உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் சென்னையில் இருந்தால் மறக்காமல் இந்த ஏரியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமானது நம்ம வில்லேஜ் ஃபுட் ஏரியாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.